தங்கத்தினுடைய விலை மலை வேணா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது கண்டிப்பா நீடிக்குமா? தங்கத்தினுடைய விலை இறுதியில எங்க போய் இருந்துட்டு முடியும்? இவ்வளவு உயரமா தங்கம் ஏறுவதற்கான காரணம் என்ன? திரும்பவும் குறைவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அப்படி குறைஞ்சா எந்த ரேட்ல வந்து நிக்கும்? அப்படிங்கிறத குறித்து டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல இருந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இதற்கு முன்னாடி இதே போல தங்கத்தின் விலை இருந்துட்டு அதிகப்படியான அளவுக்கு உச்சத்த தொட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா தொட்டிருக்குங்க. அரை நூற்றாண்டுக்கு ஒரு முறை இதே போல இருந்துட்டு நிகழ்வது இருந்துட்டு சாதாரணமா இருந்துட்டு அமைஞ்சு கொண்டு தான் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1979ல இருந்து 80க்குள்ளார அந்த காலகட்டத்துல இருந்துட்டு மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கம் இருந்துட்டு விலை உயர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 70% மேல இருந்துட்டு தங்கத்தின் விலை இருந்துட்டு அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துட்டு கூறப்படுது. அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு வீழ்ச்சியை இருந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கம் இருந்துட்டு சந்திச்சிருக்கு. சோ அந்த வகையில தான் இப்பவும் இருந்துட்டு மிகப்பெரிய அளவுல உச்சத்தை இருந்துட்டு தங்கம் இருந்து தொட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில திரும்பவும் தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு மிகவும் குறைவாக இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்துட்டு வருது. ஸோ திடீர்னு இருந்துட்டு ஏறுறதுக்கு என்ன காரணம்? குறையறதுக்கு என்ன காரணம்? ஸோ இப்ப குறையுது அப்படின்னா எந்த ரேட்ல வந்து இருந்துட்டு நிக்கும்? இதனுடைய ஃபுல் வீடியோ பார்க்க கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள்.